வணக்கம். கிராமர் கங்கா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜேஸ்வரி. இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு, அத பத்தி சின்ன சின்ன வாக்கியங்கள் அமைச்சு பேசி பழகலாம். இங்க சூரரை போற்றுன்னு சமீபத்தில வெளிவந்த சூர்யாவோட படத்த பத்தி 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாரி ஒரு சின்ன கான்வர்சேஷன். துரு அண்ட் கிருஷ்ணா. ஹாய் கிருஷ்ணா, ஹவ் ஆர் யூ? கிருஷ்ணா எப்படி இருக்கிற? துரு, இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் ப்ரோ. துரு, எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து? ப்ரோ, இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த வார்த்தையை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பிரதரோட ஷார்ட் ஃபார்ம். ஐ எம் டூயிங் கிரேட். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்ஸ், நன்றி. ஹவ் ஆர் யூ? நீ எப்படி இருக்கிற? ஹவ் இஸ் எவ்ரி ஒன் பேக் ஹோம்? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஸோ அவன் கேட்டதுக்கு இவன் பதில் சொல்கிறான். அப்புறம் இவன் கேள்வி கேட்குறான், அவன் பதில் சொல்கிறான். தே ஆர் ஆல் டூயிங் குட். எல்லாரும் நல்லா இருக்காங்க. வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? உன் வீடு எங்கே இருக்குது? திஸ் இஸ் மை ஹவுஸ். வீட்டு பக்கத்தில் தான் மீட் பண்ணுறாங்க. இதுதான் என்னுடைய வீடு. பாயிண்ட்ஸ் அட் அ ப்ளூ ஹவுஸ் நியர்பை. ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து ஒரு வீட்டை, பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டை காட்டுறான். கம் இன், லெட்ஸ் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. உள்ளவா, ஒரு காஃபி சாப்பிடலாம். ஷுர், கட்டாயமா. வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்டு வாட்சிங் சூரரை போற்று அண்ட் ஆஸ் கோயிங் டு த க்ரோசரி டு பை திங்ஸ் ஃபார் த ஹவுஸ். இப்போ தான் சூரரை போற்று படம் பார்த்து முடித்தேன். வீட்டுக்கு தேவையான சில சாமான் வாங்குறதுக்காக பலசரக்கு கடைக்கு போயிட்டு இருக்கேன். யா, அப்படியா? ஐ எம் yet டு வாட்ச் த மூவி. ஹவு இஸ் இட்? நான் இன்னும் இனிமேல் தான் படம் பார்க்கணும். எப்படி இருக்குது? இட்ஸ் அன் அமேசிங் மூவி. அருமையான படம். இட் வாஸ் ஸோ இன்ஸ்பிரேஷனல். ரொம்பவும் உத்வேகத்தை கொடுக்குற ஒரு படம். வாவ், தென் ஐ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் த மூவி. அப்படியா? அந்த வாவுங்கிறது ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வார்த்தை. நான் கட்டாயம் அந்த படத்தை பார்க்கணும். ஐ நீட் இன்ஸ்பிரேஷன் இன் மை லைஃப் ஸோ மச். எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் தேவையாக இருக்குது. ஹூ இஸ் த டிரெக்டர்? ஆமாம், இதனோட இயக்குனர் யார்? த மூவி இஸ் டிரெக்டட் பை சுதா கொங்காரா பிரசாத். சுதா கொங்காரா பிரசாத்தால் இந்த படம் இயக்கப்பட்டிருக்கு. ஷி ஆல்சோ டிரெக்டட் இறுதி சுற்று வித் மாதவன். மாதவன் கூட இறுதி சுற்றுங்கிற படத்தையும் இவங்க தான் இயக்குனாங்க. ஷி பிரிங்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த ஆக்டர்ஸ். ஒரு நடிகன்கிட்டருந்து அவங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்ற ஒரு டைரக்டர். ஸோ வாட் ஜான்ரா இஸ் திஸ் மூவி? இது படம் எந்த வகையை சார்ந்தது? ஜான்ரா அப்படின்னா காமெடியா, ட்ராஜடியா, அந்த மாதிரி. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பயோபிக் ஆஃப் அ லெஜண்ட். இது ஒரு மிகப்பெரிய பழம்பெருமை வாய்ந்த ஒருத்தருடைய சொந்த கதை. ஹூ வாண்டட் டு ஸ்டார்ட் இஸ் ஓன் ஏர்லைன்ஸ். தன்னுடைய சொந்த விமான சேவை நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்ச ஒருத்தருடைய கதை. அண்ட் ஹவு ஹி கெட்ஸ் இட் டன் இஸ் த ஸ்டோரி. அவர் அதை எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது தான் கதை. சாங்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே. ஹூ இஸ் த லீட் ஆக்ட்ரஸ்? ஆமாம், இதில் இருக்கிற முன்னணி நடிகை யார்? ஐ நோ த லீட் ஆக்டர் இஸ் சூர்யா. முக்கியமான கேரக்டரில் இருக்கிறவர் சூர்யான்னு நினைக்கிறேன். சூர்யான்னு தெரியும், ஆனால் ஹீரோயின் யாருன்னு தெரியலையே. த ஆக்ட்ரஸ் இஸ் அபர்ணா பாலமுரளி. அபர்ணா பாலமுரளி தான் நடிகை. ஷீ இஸ் அ பாப்புலர் ஆக்ட்ரஸ் இன் த மலையாளம் இண்டஸ்ட்ரி இட் சீம்ஸ். இவங்க மலையாளம் சினிமா துறையில் மிகவும் புகழ்பெற்ற நடிகைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரியுது. இட் சீம்ஸ் அப்படி தான் தெரியுது. ஷி ஹாஸ் டன் 2 தமிழ் மூவிஸ் பிஃபோர். இவங்க இதுக்கு முன்னாடி 2 மூவிஸ் நடிச்சிருக்காங்க. 8 தோட்டாக்கள் அண்டு சர்வ தாளமயம். இந்த 2 படமும் நடிச்சிருக்காங்க. ஐ கெஸ் ஷி வாஸ் காஸ்ட் ஃபார் ஹர் ஸ்ப்ளெண்டிட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்களோட அருமையான நடிப்புக்காக தான் அவங்கள இந்த படத்தில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஷுர் ஷி வாஸ் காஸ்ட். ஆமாம், அதுக்காக தான். ஹர் ஆக்டிங் வாஸ் ஆன் பாயிண்ட். உண்மையிலேயே அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது. அண்டு சூர்யா வாஸ் இன்க்ரெடிபிள் சூப்பர் வித் திஸ் ரோல். சூர்யாவும் அவனுடைய நடிப்பில், அவனுடைய பாத்திரப்படைப்பில் ரொம்பவும் சிறப்பாக செஞ்சுருக்காரு. ஹி லிட்ரலி கேரிட் த கேரக்டர் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். அந்த படத்தில் அந்த கதாபாத்திரமாகவே மாறிட்டார் சூர்யா. வெல், ஐ வில் டெஃபினெட்லி வாட்ச் த ஃபிலிம் ஆஸ் சூன் as ஐ ரீச் மை ஹோம். நல்லது, நானும் வீட்டுக்கு போன உடனே இந்த படத்தை கட்டாயம் பார்த்துருவேன். பட் வேர் இஸ் இட் அவைலபிள்? ஆனால் இது எங்கே இந்த படம் பார்க்க முடியும்? ஓடிடி, ஓவர் த டாப், ஓடிடி, ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், இதெல்லாம் சில பிளாட்ஃபார்ம்ஸ். ஆன்லைனில் மூவிஸ் பார்க்கக்கூடிய ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ். இட் இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் ப்ரைம். இது இப்போது அமேசான் ப்ரைமில் ஓடிட்டுருக்கு. டு யூ ஹாவ் அ சப்ஸ்கிரிப்ஷன்? உங்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா? நீ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கியா? அதுக்கு அமௌண்ட் கட்டி சந்தாதாரம் ஆயிருக்கியா? நோ கிருஷ்ணா, ஐ ஹாவன் சப்ஸ்கிரைப்ட் இட். இல்லை, நான் ஒன்றும் பண்ணலை. வெல், யூ கேன் ஹாவ் மை க்ரெடென்ஷியல்ஸ். நீ என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சுக்கலாம். க்ரெடென்ஷியல்ஸ்னால் அப்படின்னா
அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அதற்கான ஆதாரங்கள். ஐ திங்க் 6 பீப்புள் கேன் யூஸ் ஒன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்டில் 6 பேர் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஹியர் இஸ் மைன். இந்த இருக்குது என்னுடையது. ஷேர்ஸ் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ். அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குது ஷேர்ஸ் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னா இவனோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் அவன் கொடுக்குறான். தட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் யூ. சே என்ன அருமையான வேண்டாம் அப்படிங்கிறது. அண்ட் இட் வாஸ் கிரேட் மீட்டிங் யூ. உன்னை சந்தித்தது ரொம்ப சிறப்பு கிருஷ்ணா. ஐ வில் கால் யூ ஒன்ஸ் ஐ ரீச் ஹோம். நான் வீட்டுக்கு போனோடனே உன்னைய கால் பண்ணுறேன். கிரேட், நல்லது. ஸ்டே இன் டச் த்ரூ. எப்பவும் தொடர்பில் இரு. சே ஹாய் டு மாம் அண்ட் டேட் ஃபார் மீ. அம்மா அப்பாவை நான் கேட்டதா சொல்லு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை உருவாக்கி உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை பேசுங்க. பேசும்போது உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி வரும். தேங்க்யூ.